ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் ப்ரௌனியை பற்றின ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ப்ரௌனியில் ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நிறைய கமெண்ட்ஸ் இருந்திருக்கு. அதில் ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்குது. அதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக க்ளியர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரௌனி மட்டும் இல்லைங்க, பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய எல்லா திங்ஸுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அவனில் செஞ்சாலும் சரி, ஓடிஜியில் செஞ்சாலும் சரி, நீங்கள் ஸ்டவ்வில் பேக் பண்ணாலும் சரி, அந்த டெம்ப்ரேச்சர் லெவல் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப அதிகமான சூட்டில் வச்சு வேக வச்சு எடுத்தாலும் அது கரெக்டாக வராது. கண்டிப்பாக அந்த கேக்கோ ப்ரௌனியோ ஃப்ளாப் ஆகிடும். ரொம்ப கம்மியான டெம்ப்ரேச்சரில் வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்தாலும் சரியாக வெந்து வராது. ஸோ அதுவுமே ஃப்ளாப் ஆகிடும். ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி செய்கிறது ரொம்ப ஈஸி தான். பட் அதோட ஒரு சில நுணுக்கங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஸோ இதை கரெக்டாக செய்ய முடியும். ஸோ எல்லாமே நான் கரெக்டாக செஞ்சுட்டேன். ஆனால் கடைசியாக எனக்கு சரியாக பேக் ஆகி வரல அப்படின்னா, ஸோ நீங்கள் அந்த பேக்கிங் மெத்தடில் அந்த ஓடிஜியில் வைக்கிற டெம்பரேச்சரில் நீங்கள் டைமிங்கில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். இல்லை என்னோடய ப்ரௌனி ஹார்டாகிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ப்ரௌனி மெஷர்மெண்ட்லாம் எடுத்து நீங்கள் ரெடி பண்ணும்போது ஸோ அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் செஞ்சுருக்கலாம். நீங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது மைதா அதிகமாக ஆட் பண்ணால் அது ஒரு மாதிரி ஆகிடும். மைதா நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிங்கன்னா ப்ரௌனியோட ஸ்ட்ரக்சர் அது வேறு மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் பேக்கிங் நீங்கள் ஓடிஜி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெம்ப்ரேச்சர் நீங்கள் 180 டிகிரி செல்சியஸில் வைக்கலாம். ஒவ்வொரு ஓடிஜி ஒவ்வொரு விதமாக இருக்கும். இப்போ நீங்கள் பெரிய ஓடிஜி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் டெம்ப்ரேச்சர் நீங்கள் கம்மியாகவே வைக்கலாம். 170 160 இந்த மாதிரி வைக்கலாம். நீங்கள் ஒரு சின்ன ஒரு 20 லிட்டர் 19 லிட்டர் இந்த மாதிரி ஒரு சின்ன அளவு ஓடிஜி வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 35 நிமிஷம் இல்லை 40 நிமிஷம் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கும், சின்ன ஓடிஜியாக இருந்தால். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 30 நிமிஷத்தில் பேக் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டிக் வச்சு நீங்கள் லாஸ்ட்டாக பேக் ஆகிடுச்சு அப்படின்னா பார்க்கும்போது அதில் ஸ்டிக்கில் லைட்டாக ஒட்டிட்டு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபஜ்ஜியாக நீங்கள் அந்த டைம்லேயே நீங்கள் எடுத்துடலாம். இல்லை உங்களுக்கு நல்லா பேக்காக வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டிக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதுவுமே கரெக்டான டெம்ப்ரேச்சர் தான். நான் எப்பயுமே என்னோடய பேக்கிங்கில் அந்த 35 நிமிஷம் தாங்க வைப்பேன். நான் கரெக்டாக ஸ்டிக் நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒட்டாமல் வரும். பீஸ் கட் பண்ணும்போதும் கரெக்டாக ஒன்று உள்ளே ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது, எனக்கு நல்லா ஃபஜ்ஜியாக நல்லா மாய்ஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்புறம் லாஸ்ட்டாக நான் ஒரு குக்கீஸ் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுலேயுமே ஒரு சிலர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, ஸ்டவ்வில் எப்படி பேக் பண்ணி எடுக்கிறது. அதே மாதிரி தாங்க நம்ம எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எப்படி ஓடிஜியில் எந்த அளவுக்கு டைமிங் வைக்கிறோமோ ஸோ அதே அளவு தான் நீங்கள் ஸ்டவ்வில் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னாலும் சாப்பிட்ற பிளேட் வீட்டில் எந்த இதுவுமே இல்லைனாலும் சரி, வெறும் சாப்பிட்ற பிளேட்டில் நீங்கள் கொஞ்சம் பட்டரோ ஆயிலோ தடவிட்டு பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா மேலே வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு எந்த மாதிரி சேஃப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கையில் குக்கீஸ் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் போதும். 15, ஏன்னா நம்ம ஸ்டவ்வில் வைக்கிறோம் அப்படின்னா சீக்கிரமாகவே ஆகிடும். ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்தில் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அந்த கமெண்டில் கேட்டவங்களுக்காக இந்த பதில். அப்புறம் அதே வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒரு பேட் கமெண்டும் வந்திருந்துச்சு. ப்ரௌனி பற்றி இல்லை, பொதுவாக ஒரு சொல்லியிருந்தாங்க, நீங்கள் கடையில் வாங்க, நாங்கள் எந்த வீடியோலையுமே எங்கள்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு நாங்கள் எதுவுமே சொல்கிறது கிடையாது. நான் ரெசிப்பியாக தான் போடுறோம். ஸோ இந்த ரெசிப்பியை பார்த்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர எங்கக்கிட்ட தான் வாங்கணும், எங்கக்கிட்ட தான் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு யாருக்கிட்டையுமே இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஸோ பேக்கிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி ரெசிப்பி வீடியோ நிறைய பேர் போடவும் மாட்டாங்க. பட் நான் இந்த மாதிரி பிஸ்னஸாகவும் சரி, என்னுடைய ரெசிப்பியுமே சரி நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா வாங்க முடியாதவங்க வீட்லேயே செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு. ஸோ ஒரு சிலர் செய்ய தெரியாதவங்க வாங்கி சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெசிபி வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன்.
கண்ட கலர் வந்து எதுவுமே நாங்கள் வந்து ப்ரௌனியில் ஆட் பண்ணல. இப்போ வரைக்குமே நான் வந்து என்னோடய சேனலில் நான் செய்கிற எந்த ரெசிபிலையுமே எந்த கலருமே நான் ஆட் பண்ணது கிடையாது. அது மட்டும் இல்லை, ப்ரௌனியில் நம்ம கலர் எதுவுமே ஆட் பண்ணுறதே இல்லை. ஸோ ப்ரௌனியில் வந்து அந்த சாக்லேட் கலர் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், தெரியல அப்படின்னா ப்ளீஸ் எந்த கமெண்ட் இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ நாங்கள் வந்து டைரெக்டாக போய் யார்கிட்டையுமே ப்ரொமோஷன் நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு பண்ணுறது இல்லை. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சா உள்ளே வந்து பாருங்கள், பிடிக்கலைன்னா ஏன் அதை வந்து மெனக்கட்டு நீங்கள் பார்த்துட்டு அதில் வேறு ஒரு கமெண்ட் வேறு பண்ணுறீங்க. அந்த கமெண்ட் வந்து நான் ஒரே நிமிஷம் எனக்கு போது நான் டிலீட் பண்ணிவிட்டு போயிடுவேன். ஸோ இதே போல் தான் நீங்கள் எல்லா வீடியோஸ்லேயும் போய் கமெண்ட் பண்ணுவீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ப்ரௌனி ஆர்டருமே நமக்கு வந்துருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து ப்ரௌனி பைட்ஸ் மாதிரி நான் வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தேன், ஒரு 200 கிராம் ப்ரௌனி பைட்ஸு. ஸோ அது வந்து நம்மளோட கஸ்டமர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான், ரெகுலராக நம்மக்கிட்ட ப்ரௌனி வாங்கிட்டுருக்கோங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி நான் ப்ரௌனி சூப்பராக ரெடி பண்ணி மேலே வந்து நான் எப்போயுமே அவங்களுக்கு நட்ஸ் போட்டு தான் கொடுப்பேன். ஸோ அன்றைக்கி வந்து சரி ஓகே சாக்லேட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு நிறைய சாக்கோ சிப்ஸ்லாம் ஆட் பண்ணி நான் வந்து 250 கிராமாகவே அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். அது இல்லாமல் மேலே வந்து நிறைய மில்க் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி அதில் வந்து கனாஷ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம வந்து ஒரு பேக்கரியில் நீங்கள் போய் வாங்குறீங்க அப்படின்னா எந்த கேள்வியுமே உங்களால் கேட்க முடியாது. ஸோ அவங்க வந்து 50 ரூபா சொன்னாலும் சரி, 100 ரூபா சொன்னாலும் சரி, நீங்கள் வந்து அதை வந்து நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் நீங்கள் வாங்கி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு இதுதான் இப்போ இருக்குது. ஸோ ஏன்னா உங்களுக்கு தேவை. ஸோ அந்த தேவை வந்து நீங்கள் கண்டிப்பாக அது வாங்கி தான் ஆகணும். ஆனால் வந்து இந்த மாதிரி ஹோம் பேக்கர்கிட்ட மட்டும் எதுக்கு இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து ஒரு 1/2 கிலோ எங்கள்கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 100 கிராம் 50 கிராம் வந்து நாங்கள் வந்து அதிகமாக தான் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்களுக்கோ எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கோ எந்த மாதிரி வந்து ரொம்ப நல்லபடியாக பார்த்து செஞ்சு கொடுக்குறோமோ அதே போல் தான் எங்கள் கஸ்டமருக்குமே யார் கேட்டாலுமே நல்லபடியாக வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்ல அதாவது எப்படி சொல்கிறது, நல்லா சுத்தமாகவுமே செஞ்சு கொடுக்குறோம். அதனால் வந்து எந்த பயமும் வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் மைதா வந்து உடம்புக்கு கெடுதல் அப்படின்னா நம்ம வந்து கேக்கே சாப்பிட முடியாது. ஸோ மைதா தவிர்க்கிறது நல்லதான். ஆனால் என்றைக்காவது சாப்பிட்றது வந்து அது வந்து உடம்புக்கு கெடுதல் இல்லை. ஏன்னா வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் கேக்கு சாக்லேட் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் என்றைக்காவதுமே சாப்பிட்லாம். ஸோ மைதா வேண்டாம் அப்படின்னா அதுலேயே ஹெல்த்தியாக இப்போ வந்து மில்லட்ஸ்லலாம் நிறைய கேக்ஸ் வந்துருச்சு, அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பேட் கமெண்ட் தேவையில்லாதது இது வந்து எதுவுமே எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மெசேஜ்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ப்ரௌனியோட ரேட் வந்து ஒரு நாளைக்கு 10-20 பேர் விசாரிக்கிறாங்க. ஆனால் எதுக்கு தான் அப்படி விசாரிக்கிறாங்கன்னு தெரியல. விசாரிக்கிறாங்க மட்டுமே தவிர யாருமே வந்து வாங்கணும் அப்படின்னு பண்ணுறாங்களா இல்லை வந்து அவங்களும் ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக விசாரிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நானுமே வந்து ரேட்டெல்லாம் வந்து சொல்லிடுறேன். ஆனால் வந்து ஒரு 10 நிமிஷம் அவங்க கூடயே ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அது அன்னெசரி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கேளுங்க, நான் வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ரேட் தெரியணும், எனக்கு வந்து ரெசிபி தெரியணும் அப்படின்னா தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கு வந்து சொல்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே வந்து தொழில் செய்ய தான் போகிறோம், யாருக்கும் போட்டி கிடையாது. அதனால் டைரெக்டாகவே கேளுங்க. ஸோ இதுதான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ அவங்க கேட்ட மாதிரி ப்ரௌனி பைட்ஸ் வந்து மேலே மில்க் சாக்லேட் கனாஸ் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. உங்களுக்கு ப்ரௌனி வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.